ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப முக்கியமான வீடியோ. மற்ற வீடியோ போல தயவு செய்து இதுல பார்த்துட்டே போயிடாதீங்க. ஏன் சொல்றேனாக்கா, இன்னைக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம். என்னடா சொல்றேன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு புது நம்பர்ல இருந்து உங்களுக்கு கால் வரும். அந்த கால் வந்த உடனே நீங்க அட்டன் பண்ணுவீங்க. ஸோ அட்டன் பண்ணி யார் அதுன்னு பாப்பீங்க. பாத்தீங்கன்னாக்கா ஆபாசமா ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னாக்கா அவுத்து போட்டு ஆடிக்கின்னு ஏதோ தப்பு செஞ்சுட்டு இருக்கோம். அதை நீங்க என்னோட பாத்துருக்க மாட்டீங்க. 2 நிமிஷம் தான் இப்படி யார் அதுன்னு பாக்குறதுக்கு 2 நிமிஷம் பாத்திருப்பீங்க. அது பார்த்துட்டு என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னாக்கா, தப்பு நீங்க பண்ணிட்டு இருக்க மாதிரி அந்த வீடியோ கால்ல நடக்கக்கூடிய சம்பவத்தை பார்த்து நீங்க தப்பு பண்ற மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அதுல சித்தரிச்சு மோசடி செஞ்சு பாத்தீங்கன்னாக்கா நிறைய தப்பு இப்ப செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ புது புது நம்பர்ல இருந்து எல்லாருக்குமே போன் வந்துகிட்டே இருக்கு. நிறைய புகாரும் பாத்தீங்கன்னாக்கா போலீஸுக்கு போய்கிட்டு இருக்கு. யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஓகேங்களா, அதுல அனைத்தையுமே பாத்தீங்கன்னாக்கா வீடியோ போட்டு மக்கள் மத்தியில பேர் ஆதரவு பெற்ற மணிகண்டன் அவர்களுக்கு இந்த போல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மோசடி செஞ்சிருக்காங்க. சோ அந்த மோசடி செஞ்சிருக்காங்கன்றத எந்த அளவுக்கு நம்ம உண்மை நம்புறது, எந்த அளவுக்கு போய் நம்புறது, ஒருவேளை மணிகண்டன் அவர்கள் அப்படி பண்ணிருப்பாரா, பண்ணிருக்க மாட்டாரா, இது உண்மையா இல்ல மோசடியா, சோ அதை பத்தி நம்ம தொடர்ச்சா பார்க்க போறோம். தயவு செய்து வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு தேவையில்லாத வீடியோவா இருக்கலாம், ஆனா மணிகண்டன் அவர்கள் நடந்தது மாதிரி நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும். சோ அதனால மறக்காம இந்த வீடியோ பாருங்க. சோ அதை எப்படி நம்ம தப்பிக்கலாம், எப்படி எல்லாம் நம்ம மோசடி செஞ்சிருக்காங்கன்றத நீங்க தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இது வரலாறு பேசுவோம். வரலாறு பேசும் சேனல் எதை பத்தி பார்க்க போறோம்னாக்கா, இப்ப டிஜிட்டல் இந்தியாவில எந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் இருக்கோ அதை விட பல மடங்கு மோசடியும் செஞ்சிட்டு இருக்காங்க டிஜிட்டல் இந்தியாவில. மொபைல் மூலியமாவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா வந்துட்டு தான் இருக்கு. அது யாரையும் தடுக்கவும் முடியாது. அப்படிதான் பாத்தீங்கன்னாக்கா மணிகண்டன் அவர்களுக்கு ஒரு புது நம்பர்ல இருந்து பாத்தீங்கன்னா போன் வந்திருக்கு. அவரும் பார்த்தனா யாரா இதுன்னு அட்டன் பண்ணியிருக்காரு. அட்டன் பண்ணி பார்த்த உடனே பார்த்தனா தவறாக சித்தரிச்சு ஒரு பொண்ணு பார்த்தனாக்கா ஆபாசமா ஆடுற மாதிரி அதை இவர் பார்த்து தப்பாக செஞ்ச மாதிரி பார்த்தனா வீடியோ கால்ல பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு தவறான விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மோசடி செஞ்சுட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டு சர்க்கிள் இது மாதிரி நடந்திருக்கு. பல பேர் பார்த்தனா எனக்கும் நடந்திருக்குங்க. இது எப்படி நம்ம தப்பிக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு தொல்லையாவே இருக்காங்க. என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா போயிட்டான். அவன் எப்படி மாட்டினான்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவன் தனியா உட்காந்து இருக்கும் போது ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னாக்கா வீடியோ கால் பண்ணிருக்கு. 2 முறை பண்ணிருக்கு. அவன் 2 வாட்டியும் எடுக்கவே இல்லை. 3வது வாட்டி எடுத்திருக்கான். எடுத்துட்டு யாராவது பார்க்கலாம்னு நினைக்கும் போது ஒரு பொண்ணு அவுத்து போட்டு பார்த்தனா வீடியோ கால்ல காமிச்சிட்டு இருக்கு. இவன் யாராவது நல்லா உறுத்து பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு ஆபாசமான வீடியோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். தெரிஞ்ச உடனே கட் பண்ணிட்டு அவன் அமைதியாயிட்டான். அமைதியான ஒரு 5 நிமிஷத்துல உடனே இவனுக்கு வீடியோ பார்த்தனா சென்ட் பண்ணி, நீ இது மாதிரி நீ காசு அனுப்பிச்சுடணும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நான் சென்ட் பண்ணிடுவேன்ட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஹிந்தியில. இவனுக்கு இங்கிலீஷும் தெரியல, ஹிந்தியும் தெரியல, இவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியவே இல்லை. அவங்க வீடியோ சென்ட் பண்ணிருக்கு அப்புறம் தான் ஓகே இந்த மாதிரி இப்படிலாம் சித்தரிச்சிருக்காங்க, இப்படிலாம் தவறா செஞ்சிருக்காங்கன்னு ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறான். அது மூலியமா என்ன பண்றான்னா, ஐயோ என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம அவங்க காசு கேட்கறாங்க. 50,000 கொடுத்தாக்கா இந்த வீடியோ யாருக்கும் நான் சென்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. இவன் பாத்தீங்கன்னாக்கா ஐயோ 50,000 கேட்கறான், என்கிட்ட காசெல்லாம் கிடையாதுங்க, நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க அப்படின்னு பார்த்தனா இது பார்த்தனா வீடியோவும் போட்டிருக்கான் அவனுக்கு. அவன் அதை பார்த்துட்டு அவன் பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கு தமிழ் அவனுக்கும் ஒண்ணுமே புரியல. மறுபடியும் அப்படின்னு கேட்டுன்னு இருந்துக்கிறான். இவன் என்ன பண்ணனாக்கா 50,000 கேட்டிருக்காங்க, என்னோட காசு இல்லைன்னு அவனும் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் எனக்கு நீ இல்ல என்கிட்ட 5,000 ரூபாய் கூடின்னு இருக்காங்க. 5,000 ரூபாய் இல்லைங்க, இப்ப என்னோட 2,000 தாங்க இருக்குன்னா அப்ப 2,000 சென்ட் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா அவங்க சொல்றாங்க. இவன் எப்படி எல்லாமே தெரிஞ்சிடான்னு பாத்தீங்கன்னாக்கா இது எல்லாமே காப்பி பண்ணி போய் அதை போயிட்டு தமிழ்ல பாத்தீங்கன்னாக்கா மாத்தி தெரிஞ்சுக்கிறான். அது தெரிஞ்சு இவன் காசை கேட்கறாங்க மிரட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் இவன் என்ன பண்றானாக்கா 2,000 ரூபாய் நீங்க அந்த 2,000 ரூபாய் இந்த நம்பருக்கு அமுச்சு விடுங்கன்னு சொல்றாங்க. இவனும் பார்த்தா 2,000 அமுச்சு விட்டான். 2,000 அமுச்சு விட்டுட்டு இது பத்தாது, எனக்கு இப்ப 5,000 ரூபாய் வச்சு ஆகணும், 5,000 ரூபாய் வைக்கலன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு அனைவருக்குமே அனுப்பிச்சிடுவேன். அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவன் ஒரு வீடியோவை சென்ட் பண்றான். மறுபடியும் அவன் ஃப்ரெண்டு சர்க்கிள் இருக்கக்கூடிய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணி இவங்களாம் உங்களோட போட்டோல தானே இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் உங்க ஃப்ரெண்டு சர்க்கிள் தானே இருக்காங்க, இவங்களுக்கு தான் அனுப்ப போறேன் அப்படின்னு சென்ட் பண்றான். இவனுக்கு ஒண்ணு பதட்டமாகி இவன் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இவன் ஒரு மோதிரம் போட்டிருந்தான். அந்த மோதிரத்தை எடுத்துன்னு போய் வித்துட்டு உடனே அதை போய் பேங்க்ல மாத்திக்கிட்டு உடனே இவனுக்கு காசு 5,000 ரூபாய் கேட்டாங்களேன்னு சென்ட் பண்ணியிருக்கான். 5,000 ரூபாய் சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவன் சொல்றான், எனக்கு இந்த 5,000 பத்தாது, இப்ப எனக்கு 10,000 ரூபாய் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்கிட்ட எப்படி அவன் சொன்னான்னு பாத்தீங்கன்னாக்கா அவன் சோகமா அழுதுன்னு இருந்தான். ஏன்டா சோகமா இருக்க, எதுக்கிட்ட அழுதுட்டு இருக்க, என்ன காரணம்டா சொல்லுடான்னு சொல்லும் போது அவன் சொன்னான், இது மாதிரி ஃபேக்கான ஐடி பாத்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்கடா, இது மாதிரி மோசடி செஞ்சிருக்காங்க என்னன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதான். என்னால என்னடா ஏன் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ற, இதெல்லாம் மக்களுக்கு நல்லாவே தெரியும், இது எந்த அளவுக்கு பெரிய மோசடி நடந்துட்டு இருக்கு டிஜிட்டல் இந்தியால அப்படின்னு நல்லாவே எல்லாருக்கும் தெரியும்டா. இதெல்லாம் ஒரு பெருசா ரியாக்ட் பண்ற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருந்தா கூட நீ விட்டுட்டு போயிடுறான், முடிஞ்சா உன்னால என்னால பண்ணிக்கிறான்னு சொல்லலாம்.
ஏன்னா அவன்கிட்ட நான் எதை வச்சு சொன்னேனாக்கா, அவனுக்கு இவனை கொலை பண்ணணுமோ இவனை தூக்கணுமோ எதனா செய்யணுமோ அவனுக்கு எண்ணம் கிடையாது. இவகிட்ட இருந்து எதனா காசை புடுங்கணும் எண்ணம் மட்டும்தான் அவனுக்கு இருக்குன்னு. அதனால அதெல்லாம் செய்ய மாட்டான்டா. அதனால விட்டுறா. உன்னோட காசு இருக்கிற முத 2000 ரூபாய் கேட்டான் கொடுத்த, அப்புறம் 5000 கேட்டா கொடுத்த, இப்ப 10,000 ரூபாய் கேட்கறான். நீ 10,000 கொடுத்ததுக்கு அப்புறமா அவன் அப்படித்தான்டா செய்ய போறான். ஓகேங்களா? மறுபடியும் 20,000 சென்ட் பண்ண சொல்லுவான். அப்புறம் என்ன பண்ணுவ? போக மொத்தம் உன்னை மிரட்டினே தான் இருப்பான். நீ காசு கொடுக்க. அதனால ஸ்டாப் பண்ணிட்டு நான் சொல்ற மாதிரி செய்ய. உன் ஃப்ரெண்டு சர்க்கிள் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஐடியில யாரெல்லாம் இருக்காங்களோ ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இருக்கக்கூடாது. மொத்தத்தையும் டெலிட் பண்ணிட்டு மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராமே பார்த்தோன்னா மொத்தத்தையும் டெலிட் பண்ணிடுறா. அந்த இன்ஸ்டாகிராம் இருக்கிறத காமிக்க கூடாது, சர்ச் பண்ணா கூட அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டேன். உடனே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சர்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிட்டான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல அப்புறம் மெசேஜ் பண்றாங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி இது மாதிரி நீ காசு அனுப்பிச்சு விடலன்னா எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இப்ப என்கிட்ட குடுறான்னு நான் வாங்கி பேசினேன். முடிஞ்சா நீ எல்லாத்தையும் ஷேர் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டுறா, நான் பாத்துக்கிறேன்டா, வெயிட்டா போனா முன்ன உனக்கு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நீ எத்தனை நம்பர்ல இருந்து போன் பண்ணிருக்க, எத்தனை வாட்ஸ்அப்ல இருந்து ஷேர் பண்ணிருக்க, அத்தனை நல்லாவே தெரியும். நான் எல்லாத்தையும் நான் ஃபைல் பண்ணி தான் வச்சிருக்கேன். உன்னை நான் திரும்ப போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்க போறேன்டா பாடுறான்னு அவனை மிரட்டி விட்டேன். மிரட்டினாட்டுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு போனோ எந்த ஒரு மெசேஜோ எந்த ஒரு மிரட்டலும் பாத்தீங்கன்னா வந்ததே இல்லை. உங்களுக்கு அனைத்தையும் பார்த்தீங்கன்னா ப்ரூஃபோட நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோல பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப மணிகண்டன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுவும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான். ஓகேங்களா? அதனால மணிகண்டன் அவர் மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது. யாருமே அவர் சித்தரிக்க வேணாம். இது ஒரு மோசடி. மணிகண்டன் அவருக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கு பார்த்துட்டு இருக்க வீடியோல உங்களுக்கு நாளைக்கு அப்படி நடந்தால் நீங்க என் ஃப்ரெண்டு சர்க்கிள் நான் எப்படி சொன்னோம் அதே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆனா இது எல்லாமே மோசடி தான். ஸோ அது தெளிவா புரிஞ்சுக்குங்க. யாராவது இது மாதிரி ஃபேக்கான வீடியோ வந்துச்சுன்னா அது பெருசா ரியாக்ட் பண்ணி அவனை நோகடிக்காதீங்க. ஓகேங்களா? தெரிஞ்சுக்குங்க. நன்றி. உங்களின் ஒருத்தராக பேசிக்கிறான் என்றும் உங்களோட இணைந்திருக்க என்னோட சேனல் மறக்காம சப்போர்ட் ஆதரவு கொடுங்க. எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.